ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பூனம் தயாலில் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன். அதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து தான் ஃபஸ்ட்டு அர்பன் சிவிலைசேஷன் இன் சவுத் ஏஷியா. இதோட கான்டெம்பரரிஸ் வந்து பார்த்தோன்னா மெஸ்போட்டோமியா அண்ட் எஜிப்து. இதை வந்து சொல்கிறாங்க, இது ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து மோஸ்ட் ஏரியா வந்து 8 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இதை வந்து இயர்லியாக ஹிஸ்டரியன்ஸ் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. மேஜர் செட்டில்மெண்ட்ஸ் வந்து எங்கேருந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்கன்னா காக்ரா ஹாக்ரா பெல்ட்டில், அந்த இடத்துல வந்து ஃபார் பியாண்ட் த இண்டஸ் ரீஜன் அங்கேருந்து வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ஹரப்பன் தான் ஃபஸ்ட்டு ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த சிவிலைசேஷனுக்கு அந்த ஹரப்பன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொன்னாலும் நம்ம ஆக்ரா பெல்ட்டில் அந்த இடத்துலேருந்து தான் வந்து நிறைய அங்கே தான் வந்து நிறைய வந்து நம்ம எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோம். இது வந்து இட் இஸ் கிளாசிஃபைட் as a civilization that older than Chalcolithic civilization. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சால்கோலித்திக் ஏஜை விட பழசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதோட டெவலப்மெண்ட் எல்லாம் சார்கோலித்திக்கை விட ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹரப்பனை வந்து 3 டைப்பாக ஃபேஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இயர்லி ப்ரீ ஹரப்பன் 3200 to 2600, மெச்சூர் ஹரப்பன் வந்து 2600 to 1900, லேட் ஹரப்பன் வந்து 1900 to 3000 BC. இது வந்து வேரியேஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் இதில் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஹரப்பன் ஃபேஸ் வந்து இயர்லி ஹரப்பன் ஃபேஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரீஜனலைசேஷன் எரான்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, ரீஜனலைசேஷன் எரான்னு சொல்கிறாங்க. வாஸ் த ஃபார்மேட்டிவ் அண்ட் ப்ரோட்டோ அர்பன் ஃபேஸ் ஆஃப் த ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. இட் ரிலேட்டட் டு த ஆக்ரா ஃபேஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்டு. The settlement in this period are marked by the fortification, fair high level of expertise and specialized craft, stone working, bead working and metal craft and uses of wheeled transport, existence of trade network. இது எல்லாமே அங்கே இருந்து தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து இயர்லி ஹரப்பன் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. The raw materials வந்து except ஜேடு which has not been found in early Harappan settlement. இது இம்பார்ட்டன்ட். ஜேடு வந்து நம்ம வந்து இங்கே இதில் வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து மெச்சூர் ஹரப்பனில் வந்து இது யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து லார்ஜ் சிட்டிஸாக இல்லாமல் மெச்சூர் அர்பன் ஃபேஸில் தான் வந்து நம்ம லார்ஜ் சிட்டிஸ்லாம் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இயர்லி ஹரப்பனில் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து இதில் எதெல்லாம் ஆர்கியாலஜி சைட் பண்ணி இயர்லி ஹரப்பன் சொல்கிறாங்கன்னா பாட்ரி இன் குஜராத், கலிபங்கன் இன் ராஜஸ்தான், டோலவீரா இன் குட்ச், ஹரப்பன் இன் வெஸ்ட் பஞ்சாப், பால்கோட், அம்ரி அண்ட் பிரனா இன் ஹரியானா, கோட்டிஜி அண்ட் கும்லா. இது எல்லாமே வந்து இயர்லி ஹரப்பன் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நோ இயர்லி ஹரப்பன் சைட்ஸ் இந்த ஆக்டிவ் இண்டஸ் பிளெயினில் வந்து இயர்லி ஹரப்பனுக்கான எந்த சைட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மெச்சூர் ஹரப்பன் பேஸ் ஆர் இன்டகிரேஷன் எரா அப்படின்றாங்க. இதில் தான் வந்து அர்பன் ஃபேஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து டெவலப் ஆச்சு, ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஹரப்பன் கல்ச்சருக்கும் ஹரப்பன் சிவிலைசேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ப்ரைமரிலி இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெச்சூர்டு அர்பன் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்கவேட் டஸ் நாட் மீன் ஆல் அதர் சைட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். இப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து இங்கே எக்ஸ்கவேட் பண்ணுறோன்னா அது எல்லாத்துலேயுமே எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து சேம் இருக்கும். இப்போ ஹரப்பனில் வந்து என்ன மெட்டீரியல் ட்ரைட்ஸு, பிளாக் அண்ட் ரெட் பாட்ரி, இதே வந்து ரெட் அண்ட் பிளாக் பாட்ரி, இதே வந்து கிரே வேர் பாட்ரி வந்து ஆரியன்ஸோடைய தொடர்புடையது. அடுத்தது வந்து சச்சஸ் டிபிக்கல் டெரக்கோட்டா ஃபிகர்ஸ், பிரிக் சைஸ் வந்து 1:2:4 ரேஷியோவில் இருந்தது. இது எல்லாமே சேமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இது அர்பனைஸ் ஆகிடுச்சுன்னா அது எல்லாமே அர்பனைஸ் ஆகலை, இது அர்பனைஸ் ஆகிருக்கு. இதுக்குள்ளே இருக்கிறது இன்னும் சில விஷயங்கள்லாம் காமனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அர்பன் சிவிலைசேஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா லேட் அர்பன் ஃபேஸ் ஆர் லோக்கலைசேஷன் ஏரான்னு சொல்கிறாங்க. Was the post-urban phase defined by the decline in the cities. The final period in the Harappan civilization referred to the fragmentation of the culture and integration era.
இதில் வந்து நிறைய வந்து ஃபைனல் இதுன்னு சொல்கிறாங்க. அரப்பன் ஃபேஸு ஆர் லோக்கலைசேஷன் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. வாஸ் த போஸ்ட் அர்பன் ஃபேஸ் டிஃபைன்டு பை த டிக்ளைன் இன் த சிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. லேட் அரப்பன் ஃபேஸை வந்து 5 ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவாக வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிச்சிருக்காங்க. வெஸ்ட் பஞ்சாப் ஃபேஸ், சிமெண்ட்ரி எட்ஜ் கல்ச்சர், ஈஸ்ட் பஞ்சாப் ஃபேஸ், ஜுன்கர் ஃபேஸ், ரங்பூர் ஃபேஸ், கங்கா யமுனா தோப் ஃபேஸ் அப்படின்றாங்க. 5 வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்மால் கம்பேர்ட் டு த இது செட்டில்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்ததாகவும், the transition from the mature phase does not show any sudden discontinuous as such gradual change. இதில் வந்து டக்குன்னு மாறிடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. gradual changes in seals, pottery and confined writing, இந்த frequency of cubical weight, இது எல்லாமே மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. லேட் அரப்பன் செட்டில்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா மோர் இன் நம்பர், லேட் செட்டில்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்ததாகவும், பட் தேர் வேர் ஏ ஸ்மாலர் அண்ட் மோர் ரூலர், ரொம்ப வந்து ஸ்மாலாகவும், நம்ம இப்போ அரப்பன் மோஞ்சதரெல்லாம் படிக்கிறோம்ல பெருசாக, அது மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்மாலாகவும் ரூரலாகவும் இருந்தது சொல்கிறாங்க. த்ரோ மார்க் பை டைவர்ஸ்டு அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த இம்பார்ட்டன்ட் ஜுன்கர் சைட் அந்த ஜுன்கர், சந்ததாரோ, அம்ரி, ரங்பூர் ஃபேஸ் சைட்ஸ்லாம் என்னென்னா கூச், சௌராஷ்டிரா அண்ட் மெயின்லேண்ட் ஆஃப் குஜராத், இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மெச்சூர் அரப்பன் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ரிவல்ஸ் கிரேட் டீல் அபவுட் த அரப்பன் சிவிலைசேஷன். இட் இஸ் மார்க்ட் போத் கல்ச்சுரல் ஹோமோஜெனிட்டி ஆஸ் வெல் ஆஸ் டைவர்சிட்டி. இதில் வந்து நிறைய கல்ச்சர் இருக்குது, அதே மாதிரி வேற்றுமை, அதாவது அதுலேயும் வந்து டைவர்சிட்டியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பலதரப்பட்ட, இப்போ ஒரே கிராஃப்ட்மேன்ஸே இல்லை ஒரே ஆர்டிசன்ஸே இல்லை, எல்லாமே எல்லா தரப்பட்ட விஷயமும் அதில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து டோட்டலி அக்செப்டட் தியரி ஆன் த ஆரிஜின் ஆஃப் த அரப்பன் கல்ச்சர், பட் ஜெனரலி இட் இஸ் பிலீவ்ட் டு ஹாவ் எய்தர் எமர்ஜ்டு ஃப்ரம் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிற தியரி படி இந்த அரப்பனோட ஆரிஜின் எதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரீ அரப்பன் இப்போ ஏற்கனவே ஒருத்தங்க சின்ன குரூப்பாக இருப்பாங்க, அதுலேருந்து டெவலப் ஆகி வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லையா இண்டிஜினியஸ் வில்லேஜ் கல்ச்சர்னால் இப்போது உள்ளூர்லேருந்தே அப்படி டெவலப் ஆகி உள்ளூர்னு சொல்லுவாங்க. இண்டிஜினியஸ்னால் உள்ளூர் வில்லேஜ் கல்ச்சர்லேருந்து டெவலப் ஆகிருக்கு. விச் மே பி மோர் ரீசனபிள், இதுதான் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொருத்தர் சொன்னாங்க டிஃப்யூஷனிஸ்ட் தியரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆரிஜின் டு த மெசபோட்டாமியன், இதோட ஆரிஜினை வந்து இப்போ அங்கேருந்து கொஞ்சம் வந்து பிரிஞ்சு வந்து இங்கே வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெசபோட்டாமியா தான் இவங்களோட ஆரிஜினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஏரியா வந்து ஆக்குபைடு பை த அரப்பன் சிவிலைசேஷன் ஆர் ட்ரையாங்குலர் இன் ஷேப். இது வந்து எப்படி இருக்குன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் வாஸ் ஏ லார்ஜஸ்ட் அமாங் த 3, இது வந்து மற்ற மெசபோட்டாமியா, அதே மாதிரி சைனா, ஈஜிப்து, இது எல்லாத்த விட இண்டஸ் சிவிலைசேஷனுடைய ஆரிஜின் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதர் 2 பிக்ஸ் ஏன்ஷியன் சிட்டிஸ், அது எல்லாம் சொல்கிறாங்க ப்ரெசன்ட் டே ஈராக். மெசபோட்டாமியானா ப்ரெசன்ட் டே ரஃப்லி கவர், இது என்ன எவ்வளோத்துலேருந்து கவர், எதெல்லாம் எந்த இப்போ இருக்கிற சிட்டிஸில் எது கவர் ஆகுதுன்னா ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, குஜராத் அண்ட் பாகிஸ்தான்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோடைய எல்லைகள் நம்ம இந்தியாவில் இப்போ இப்படி இருக்குது. இந்தியாவில் இதோடைய எல்லைகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜம்மு, நார்த்தில் வந்து மாண்டா இன் ஜம்மு, வெஸ்ட்டில் சுர்கங்கோர் இன் பலுச்சிஸ்தான், மால்வன் இன் சவுத் குஜராத், ஆலம்கீர்பூர் இன் யூபி, இதெல்லாம் வந்து இதோட எல்லைகளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட எல்லைகள் இதுக்குள்ளே வந்து நம்ம ஐவிசியோட இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இதில் வந்து டவுன் பிளானிங்கில் வந்து அரப்பன் சிவிலைசேஷன் இஸ் நோர் ஃபார் அர்பன் அவுட்லுக் அண்ட் சொஃபஸ்டிகேட்டட் சென்ஸ் ஆஃப் சிவில் பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன். அரப்பன் சிவிலைசேஷனே பேர் பெற்றது எதுக்குன்னா அர்பன் அவுட்லுக், ஒரு பர்ஃபெக்டான ஒரு நகரம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அதே மாதிரி கரெக்டான பிளானு, ஒரு நாலேஜபிளான பிளானிங் எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. சிட்டாடல் ரைட் பார்ட்ஸ், லோவர் பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பார்ட் வந்து இந்த சிட்டாடல் வந்து ஸ்மாலான ஏரியாவாக இருக்கும். இது வந்து சிச்சுவேஷன் அந்த வெஸ்ட் ஆஃப் த சிட்டி. இப்போது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துனா இது எப்போவுமே மோஸ்ட்லி பார்த்தோன்னா வெஸ்ட் ஆஃப் த சிட்டியில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ரூலர்ஸ் ஆஃப் த சிட்டி லிவ்டு இயர். இட் ஆல்சோ கண்டெயின் பப்ளிக் பில்டிங்,
பப்ளிக் பில்டிங், கிரானரிஸ், இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஷாப், அதாவது முக்கியமான இடங்கள்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அசம்பிளிஸ், அந்த கிரேட் பாத்து, கிரானரிஸ், இது எல்லாமே சிட்டாடெல்லாம் வெஸ்ட்டில் தான் இருந்தது, ஒரு சிட்டியோட வெஸ்ட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா காமனர்ஸ் வந்து சிட்டிசன்ஸ் வந்து லீவ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனல்ஸ் வந்து லீவ், அதாவது வேலை செய்கிறவங்க, ஒரு காமன் பீப்புள் வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஒரு கெஸ் தான், இது கரெக்டானு சொல்ல முடியாது. ஓகே, இது எல்லாமே வந்து கிரிட் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். கிரிட் பேட்டர்னா என்னென்னா, இது வந்து சதுரமாக இருக்கும். கிரிட்டுன்றது வழி. ஓகே, இது கிரிட்டுன்றது வழி. இது சென்டரில் வந்து எல்லா விதமான வீடுங்களாக இருக்கும். நம்ம எல்லா சிட்டியோட 4 மூலையும் வந்து நம்ம ரோடால் நம்ம போயிட்டு போக முடியும். அதான் கிரிட் பேட்டர்ன் சொல்கிறாங்க. அண்ட் ஸ்ட்ரீட் ரேன் ஃப்ரம் நார்த்து டு சவுத் வந்து இது வந்து ஸ்ட்ரீட் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் நார்த்து டு சவுத். அடுத்த பேஜ். ஓகே, கரெக்டாக வந்து ரைட் ஆங்கிளில் கட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, கரெக்டாக சதுரமாக கட் ஆகுது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. மெயின் ஸ்ட்ரீட் வந்து 10 மீட்டர்ஸ் வைடாக இருக்குன்றாங்க. 10 மீட்டர்ஸ் வந்து வைடாக இருக்குது. அதே மாதிரி அண்ட் டிவைட் த டவுன் இன்ட்டு ரெக்டாங்குலர் அண்ட் ஸ்கொயர் பிளாக்ஸை, அதாவது இப்போ நம்ம பிரிக்கிறோம் இல்லவா, இப்போ இது மாதிரி பிரிக்கும் போது இது வந்து ஒரு ரெக்டாங்குலராகவும் ஒரு ஸ்கொயராகவும் வந்து இந்த ஊரை வந்து பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஊர், இந்த கிரிட்டுன்றத வந்து ரோடாக இருக்குது. ஓகே, இந்த லேம்ப் போஸ்ட் இதுக்கு வந்து கரெக்டான லேம்ப் போஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கரெக்டான ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பர்ன் பிரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேஷியோ வந்து பார்த்தோன்னா 1:2:3. இந்த திக்னஸ் அண்ட் வித் அண்ட் லென்த், திக்னஸ்ஸு வித்து லென்த்து எல்லா அரப்பன் ஸ்ட்ரக்சர்லேயும் இது வந்து காமனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த யூனிஃபார்மிட்டி ஆவரேஜ் பிரிக் சைஸ் வந்து 7x14x23 சென்டிமீட்டர் ஃபார் ஹவுஸுக்கும், சிட்டி வால்ஸுக்கு வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசாக 10x20x4 ஃபார் சிட்டி வால்ஸுக்கும் இருக்குது. இந்த கேட்க வாய்ப்பு இருக்குது. 1 பிரிக்கோட சைஸு 1:2:3. இதிலே வந்து வீட்டுக்கு ஒரு மாதிரியும் சிட்டியோட வால்ஸ் கட்டுவாங்கல்ல, அதுக்கு ஒரு மாதிரியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் ஹேட் எக்ஸலண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மேட் ஆஃப் மோட்டார், லைம் அண்ட் ஜிப்சம். மோர்டார், இது கேட்க வாய்ப்பு இருக்குது. மோர்டார், லைம் அண்ட் ஜிப்சம் கவர்ட் வித் லார்ஜ் பிரிக் ஸ்லாப் ஃபார் ஈஸி கிளீனிங்காக. இது ஒரு இடத்த வீட்டில் வந்து 2 or 3 மாடிகள், ஸ்டோரினா மாடிகள் இருக்குன்றாங்க. த்ரோ வேரியஸ் இன் சைஸ் வந்து இருக்குது. பட் குவைட் மோனோட்டோனஸ், ஒரே மாதிரியான வந்து இது சைஸில் தான் வந்து எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நோ விண்டோஸ் ஃபேஸ்டு, இந்த தெருவை பார்த்த மாதிரி எந்த விண்டோவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் டைல்டு பாத்ரூம், இதில் வந்து டைல்ஸ் போட்ட பாத்ரூமும் இருக்குன்றாங்க. சம் ஹவுசஸில் பார்த்தோன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு கிணறும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய மாடி வீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரே சைஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தெருவை பார்த்த மாதிரி எந்த விண்டோஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. விண்டோஸ் இருக்குது, ஆனால் தெருவை பார்த்த மாதிரி கிடையாதுன்றாங்க. இந்த ஹவுஸில் வந்து பார்த்தோன்னா டைல்டு பாத்ரூம் வந்து போட்டிருக்காங்கன்றாங்க. ஹவுஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில வீடுங்களில் வந்து ஓன் வெல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அரப்பன் சொசைட்டி வந்து பார்த்தோன்னா அர்பன் சொசைட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து மோஸ்ட்லி பார்த்தோன்னா அரப்பன் சொசைட்டி வந்து அர்பன் சொசைட்டின்னு சொல்கிறாங்க. அர்பன் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 3 டிஸ்டன்ஸ் சோஷியல் குரூப்ஸ் இருந்தது, அதாவது ரூலர்ஸு, ரிச் மெர்ச்சன்ட்ஸு, அதே மாதிரி புவர் பீப்புள், இது எல்லாமே அதில் இருந்ததாக சொல்கிறாங்க. லோவர் பார்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து புவர் பீப்புள் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து கிளியரான ஐடியா கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அரப்பன்ஸ் வந்து கிரேட் எக்ஸ்பர்ட் இன் எதுலனா பாட்ரி வீல் செய்யறதுல வந்து பாட்டர்ஸ் வீலில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. ஓகே, அரப்பன்ஸ் வந்து கிரேட் எக்ஸ்பர்ட் இன் யூஸஸ் ஆஃப் பாட்டர் வீல்ஸ் வந்து எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்க. அவர் புவர் இன் ஆர்டிசன் ஒர்க், அதாவது பெரிய கட்டுமான கலைகள் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்றாங்க. இவங்க வந்து ரெட் அண்ட் பிளாக் பாட்டரை வந்து யூஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. ரெட் கலரில் அந்த மண் பாண்டங்கள் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம், பிளாக்கால் டிசைன் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. அஸ்யூஷுவலாக வந்து ட்ரீஸு, சர்க்கிள்ஸு அதுதான் மோஸ்ட்லி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாட்ஸ் வந்து கிரெயினை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் சொல்கிறாங்க. சம் வந்து பெர்ஃபோரேட்டட் பாட்ஸ் வர்
used for beveraging fermented alcoholic beverage. Perforated ஓட்டை போட்ட பார்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்மெண்டட் ஆல்கஹாலை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக எ லாட் ஆஃப் டெரக்கோட்டா வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க மெனி சைட்ஸில், இன்க்ளூடிங் ஃபிகரிங் ஆஃப் அனிமல்ஸ் என்